ஆஹா, இந்த படம் செம்ம சிரிப்பாக இருக்குது இல்லைடா. சரி சரி, அதை விடு. மெட்ராஸுக்கு போனியே, எப்படி இருந்தது? அதை ஏன்டா கேட்குற? சுப்பா, நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப பசிக்குது, இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். அண்ணா, ஒரு இட்லி எவ்வளோண்ணா? 2 இட்லி கொடுங்க, சாப்பிட்லாம். ஒரு இட்லி 12 ரூபா. ஒரு இட்லியெல்லாம் தர முடியாது. மினிமம் 50 ரூபாய்க்கு இட்லி வாங்கணும், சரியா? அங்கே தூரத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, போகலாமா? இல்லை போவேண்ணா. இல்லை, நார்மலாக ஒரு கடைக்கு போனாலே என்னது ஒரு இட்லி 12 ரூபா. 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் ரொம்ப அதிகம். நம்ம அப்படியே வந்த வழியாக பார்த்துட்டு ஓடிடுவோம். சார், நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க சார். 5 ஸ்டார் ஹோட்டல் சார். வந்து சாப்பிட்டு மட்டும் பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார். இங்கே பக்கத்தில் இருக்கிற சாதா ஹோட்டல் கூட இல்லாது, சும்மா ஒரு கடை. அங்கே போனாலே இட்லி 12 ரூபான்றான். 5 ஸ்டார் ஹோட்டலு, விலை அதிகம், நான் சாப்பிட மாட்டேன். சார், உங்கள் போர்டு பக்கத்தில் வச்சுருக்கீங்கள்ல, அதை படித்து பாருங்கள். நீங்கள் காசு கொடுக்கவே தேவையில்லை, தெரியுமா? என்ன எழுதியிருக்கு? நீங்கள் சாப்பிடும் உணவிற்கு நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. நீங்கள் சாப்பிட்டதற்கு உங்களது பேரன் வந்து பணம் கட்டினால் போதும். ப்ரோ, எனக்கு இப்போ தான் பையனுக்கு 4 வயசு, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. உங்கள் பையன் வளர்ந்து அவனுக்கு வந்து அவன் பணம் கட்டினா போதுமானது. போயிட்டு 2 ஆனியன் ஊத்தாப்பம், ஒரு கொத்து புரோட்டா, ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு மட்டன் சுக்கா, கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு உடனே கொண்டு வா. ஓகே சார். சாப்பிட்டதுக்கான பில்லை கொடுங்க சார். மேனேஜரு, என்னடா சொல்கிற? இப்போ தான் நான் கேட்டதுக்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கு உங்கள் பேரன் வந்து பில்லு கொடுத்தா போதும்னீங்க. இப்போ என்னடா பகல் கொள்ளையாக இருக்குது? என்னடா நடக்குதுங்க? சாப்பிட்டதுக்கெல்லாம் பில்லு கேட்குறேன். ஹலோ சார், நீங்கள் சாப்பிட்டதுக்கு ஒன்றும் பில்லை கேட்கல, சரிங்களா? நான் வந்துட்டு உங்கள் தாத்தா சாப்பிட்டதுக்கான பில்லை கேட்குறேன். என்னது, எங்கள் தாத்தா சாப்பிட்டதுக்கான பில்லா? எவ்வளோ அந்த பில்லு? ஜஸ்ட் 3500 ருபீஸ். நீங்கள் இங்கே போர்டு பார்க்கலையா? 200 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கடை இருக்குது. சரி, அப்புறம் என்ன பண்ண நான் கேட்குறேன். வேறு என்ன பண்ண முடியும்? அந்த 3500 இருந்த 3500 கொடுத்துட்டேன். சரி, இந்த ஒரு நாளைக்கே அப்படி நினச்சி மிச்சங்கதையும் சொல்லு. என்னது, மிச்சங்கதை சொல்லணுமா? அது சொல்லணுன்னா இந்த வீடியோவுக்கு 100 லைக் டார்கெட் வந்தால் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பார்ட் 2 வேணும்னா என்ன பண்ணணும்? உங்களது பொண்ணான கையை லைக் மேலே வச்சு 100 லைக் டார்கெட் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.